வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இது அவசியம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு பாம்பு ஒன்று தரையில ஊர்ந்து நெளிஞ்சு போய்கிட்டே இருக்குது. அந்த பாம்பு தரையில ஊர்ந்து நெளிஞ்சு போயிட்டு இருக்கிறத ஒரு குட்டி குரங்கு ஒன்று மரத்தில் நின்று வேடிக்கை பார்க்குது. அந்த குரங்குக்கு ஒரு யோசனை தோணுது, அந்த பாம்பை கையால பிடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல இருந்து பொத்துனு கீழே குதிக்குது. அந்த பாம்பையும் கையால பிடிச்சிடுது. உடனே பாம்பு குரங்கோட கையை சுத்தி வளைக்க ஆரம்பிக்குது. உடனே குரங்குக்கு கொஞ்சம் பயம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பாம்பு அந்த தன்னை பல்ல காட்டி காட்டி சீருது, நாக்கணி வெளியில நீட்டுது. உடனே ஒருவேளை இது பயங்கர விஷமுள்ள பாம்பா இருக்குமோ, இது கொஞ்சம் கடிச்சா உடனே செத்துவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சீரவும் குரங்குக்கு பயம் வந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா அந்த குட்டி குரங்கு கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்கவும் பக்கத்துல உள்ள 5-6 குரங்கு எல்லாம் கிட்ட ஓடிடுது. ஐயோ, இந்த குரங்கு இவன் கையால பிடிச்சிட்டான் அந்த பாம்பை. இந்த பாம்பு சரியான விஷமுள்ள பாம்பு. இந்த பாம்பு கொத்துனா உடனே செத்துப்பிடுவான். ஆனா இவன் இந்த பாம்பை விட்டுட்டான் அப்படின்னா உடனே பாம்பு இவனை கொத்திப்பிடுவோம், இவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல உள்ள குரங்கு எல்லாம் இவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு அங்கிருந்து எல்லாம் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிப்பிச்சிங்க. இப்போ அந்த பாம்பை மட்டும் கையில பிடிச்சிக்கிட்டே இந்த குட்டி குரங்கு தவிச்சிக்கிட்டு இருக்குது. என்னடா பண்றது, கீழே விட்டா நம்மளையே கொத்தி சாவடிச்சிரும். ஆனா இந்த பாம்பையும் விட முடியல, நம்மளால இங்கேருந்து போகவும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையோட நின்றுட்டு இருக்குது அந்த இடத்துக்கிட்டே. எந்நேரமும் கொத்தி கொதற தயாரா இருக்கிற அந்த நச்சு பாம்பு இந்த மரண பயத்தை காட்டிடுச்சு. குரங்குக்கு மரண பயம் காட்டின உடனே ஐயோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானே புத்திக்கிட்டு போய் வழியே இந்த மரண வலைக்குள்ள மாட்டிட்டேனே, பாம்பு இப்போ விட்டாலும் கொத்தும் விடாட்டினாலும் கொத்தும் போல் இருக்குதே, என்ன பண்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு அழ ஆரம்பிச்சிடுது. உடனே நேரமும் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒண்ணுமே இல்லை. அந்த இடத்த விட்டு அசைய முடியாம பாம்பை கையில பிடிச்சிக்கிட்டே அந்த குரங்கு நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட அந்த குரங்குக்கு பசி எடுத்துக்கிச்சு போல, அப்படியே மயங்கி சரீர நிலைமைக்கே வந்துருச்சு. கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு, கண்ணுலாம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு அந்த குரங்குக்கு. அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த வழியாட்டி ஒரு ஞானி ஒருத்தர் வராரு. அந்த ஞானி வந்த உடனே இந்த குரங்கோட நிலைமையை பாக்குறாரு. அந்த குரங்கோட நிலைமையை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு, இந்த குரங்கு ஏதோ ஆபத்துல சிக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் எல்லாமே கைவிட்டுட்டு அந்த குரங்கு போன உடனே இந்த குரங்கு யோசிக்குது, நம்மளோட சொந்த பந்தம் எல்லாமே நம்மளை விட்டுட்டு ஓடிப்பிச்சிங்க. ஆனா ஒரு மனுஷர் ஒருத்தனை நம்மளை தேடி வராரு, ஒரு ஞானி மாரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்குக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. சரி, இந்த மனுஷன் நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிட்ட நெருங்கி வராரு. அவர் கிட்ட நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரே வார்த்தையில சிம்பிளா முடிக்கிறாரு இந்த விஷயத்த. என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்வளவு நேரம் தான் பாம்பை கையில வச்சுக்கிட்டே இருப்பேன், பாம்பு கீழே போடு, அந்த பாம்பு எப்பயே செத்து போச்சு, நீ அதை விடாம பிடிச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். உடனே அந்த பாம்பு செத்து போச்சா, நான் நம்ப மாட்டேன், பாம்பை கீழே போட்டுட்டு அது என்னை கொன்னுடும், நான் சொல்றேன்ல, நீ பாம்பை கீழே போடு, அது செத்து ரொம்ப நேரம் ஆச்சு, அதை கீழே போடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி பாம்பும் பயந்துகிட்டே இவர் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போடுது. அந்த பாம்பு அசைவே இல்லை, சுத்தமா செத்து போச்சு கிடக்குது, ஏற்கனவே செத்து போச்சு அந்த பாம்பு. இப்பதான் அந்த குரங்குக்கு புரியுது, செத்து போன பாம்பை கையில பிடிச்சிக்கிட்டு தான் இவ்வளவு நேரமா நம்ம உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்க மாட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குக்கு அப்பதான் புத்தி வருது, இனிமேல்ட்டு இந்த முட்டாள்தனத்தை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குக்கு இந்த ஞானி அறிவுரை சொல்றாரு. குரங்கும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மில் எத்தனையோ பேர் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்து கொண்டு விட முடியாமல் கதறிக்கொண்டிருக்கின்றோம். கவலைகளை விட்டு ஒழியுங்கள், மகிழ்ச்சியாய் இருங்கள். ஒவ்வொரு கெட்ட குணங்களும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும். பெருமையும் கர்வமும் இதய நோய்களை உருவாக்கும். கவலையும் துயரமும் வயிற்று நோய்களை உருவாக்கும். துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும். பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோய்களை உருவாக்கும். எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும். அமைதியை விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும். ஆரோக்கியமான உடலிலிருந்து ஆரோக்கியமான சிந்தனைகளும் பிறக்கும். உடலின் மனதில் தேவைகளுக்கு மதிப்பளியுங்கள். பசிக்கும் போது உணவு அருந்துங்கள். பசியை நீங்கள் புறக்கணித்தால் பசி உங்களை புறக்கணிக்கும். எப்போதின் உடலின் அழைப்பை புறக்கணிக்காதீர்கள், என்றும் மாறா அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபேஸ்புக் பதிவில் போட்டிருந்திருக்காரு. ஸோ உண்மையிலுமே இது ஒரு அருமையான விஷயம்தான். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா எப்பயும் செத்து போச்சு, அந்த குரங்கு பிடிச்ச புடியிலே இறுக்கமா பிடிச்சதுல செத்து போச்சு. ஆனா அந்த பாம்பு இன்னும் உயிரோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பயந்துகிட்டு நடுங்கிட்டே இருந்திருக்குது. அந்த ஞானி சொல்லணும்னா அந்த குரங்கு தெரியாது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தடவை முயற்சி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியிலே கைவிட்டுருவாங்க. ரெண்டாவது அதுக்கு மேற்கொண்டு ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்க.
மனுஷங்கிட்ட இந்த மாதிரியான நிறைய கெட்ட குணங்களும் இருக்குது. அந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையுமே வந்து விட்டுறணும். அதேமாரி தான் மனக்கவலையும் வந்து விட்டுறணும். அந்த செத்த பாம்புங்கிறது வந்து மனக்கவலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.